பாடகர் ஹரிஹரனுக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் இன்னும் மென்மையாக ஒரு குரல் தேவைப்பட்டு கொண்டிருந்தது ஏ.ஆர். ரஹ்மானுக்கு. அந்த தருணத்தில் ஒரு சபாவில் இவருடைய கர்நாடக சங்கீத கச்சேரியை கேட்கின்றார் ஏ.ஆர். ரஹ்மான். தமிழ் சினிமாவிற்கு இவருடைய குரல் அழகாக பொருந்தும் என்று தனது உதவியாளரிடம் கூறியிருக்கின்றார் ஏ.ஆர். ரஹ்மான். உடனே அணுகி இருக்கின்றார்கள் உன்னிகிருஷ்ணனை. ஏ.ஆர். ரஹ்மான் அப்பொழுதுதான் வளர்ந்து வருகின்றார். உன்னிகிருஷ்ணனின் நிலைப்பாடு என்னவென்றால், சபா கச்சேரிகள் செய்வோம், சினிமாவில் பாடுவதற்கான அப்படி ஒன்றும் இலக்கு இல்லையாம் உன்னிகிருஷ்ணனுக்கு அந்த சமயத்தில். காதலன் என்கின்ற திரைப்படத்தில் உள்ள ஒரு கடினமான பாடல். கர்நாடக சங்கீதம் முழுமையாக தெரிந்தவரால் மட்டும்தான் இது பாட முடியும். இருப்பினும் ஒரு மென்மையான அழகான குரல் வேண்டும் என்ற நிலைப்பாடு ஏ.ஆர். ரஹ்மானுக்கு. EID பாரி என்கின்ற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் உன்னிகிருஷ்ணன் அந்த சமயத்தில். யார் மூலமாகவோ பிரயத்தனம் செய்து ஏ.ஆர். ரஹ்மான் உன்னிகிருஷ்ணனை பிடித்து விட்டார். நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அப்படி உருவான பாடல் தான் முதலில் உன்னிகிருஷ்ணன் சினிமாவிற்காக பாடிய இந்த பாடல். கர்நாடக சங்கீதத்தில் தான் தாளக்கட்டுக்கள் மிகுந்த சிரமத்திற்குரியதாக இருக்கும் சில பாடல்களில். அதைவிட சிரமமாக இருப்பது போல் தெரிகின்றதே என்று வியந்தாராம் உன்னிகிருஷ்ணன். ஒரு மென்மையான திஸ்ர நடையில் மற்ற தாளங்களையும் உட்செலுத்தி இருப்பார் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த பாடலில். பாடல் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு அந்த பாடலினுடைய ட்ராக் அவுட்லைனை கேட்கும் பொழுதே அசந்து போனாராம் உன்னிகிருஷ்ணன். நம்மால் பாட முடியுமா என்று கூட சற்று யோசனை செய்தாராம் உன்னிகிருஷ்ணன். ஒவ்வொரு ஸ்டென்சாவையும் பியானோ மூலமாகவே வாசித்து காண்பித்திருக்கின்றார் ஏ.ஆர். ரஹ்மான் உன்னிகிருஷ்ணனுக்கு. அதை அப்படியே பின்பற்றி பாடினாராம் உன்னிகிருஷ்ணன். தேவைப்படும் இடங்களில் மட்டும் அணுக்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஹமகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொன்னாராம் ஏ.ஆர். ரஹ்மான். அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏ.ஆர். ரஹ்மான் ரோஜா திரைப்படத்தில் இசையமைத்த பாடல்களை விட மிக அற்புதமாக அருமையாக வந்திருந்தது அவுட்புட் இந்த பாடல். கர்நாடக சங்கீதத்தை இத்தனை அழகாக ஒரு பக்திபூர்வமாக கையாள்வார் ஏ.ஆர். ரஹ்மான் என்று அனைவரும் வியந்து பார்த்தனர் அவரை. பதிவு செய்யப்படும் பொழுதே பலராலும் பாராட்டப்பட்ட பாடல் இது என்று சொன்னால் அது மிக இல்லை என்று கூறுகின்றார். இந்த பாடலில் வாசித்த ஒரு இசைக்கலைஞர், அதாவது இசைக்கருவிகள் வாசித்த இசைக்கலைஞர்கள் முன்னோடியான இசைக்கலைஞர் சொன்ன வார்த்தை, அவரது குரலை கண்டு அப்படியே அனைவரும் ஸ்தம்பித்து விட்டார்களாம். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே, நான் பாடிய பாடலா இது, சினிமாவிற்காகவா என்று தன்னைத்தானே வியந்து கொண்டாராம் உன்னிகிருஷ்ணன். பாடல் ரசிகர்களால் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய குரல் மட்டுமல்ல, ஒரு புதிய சாயல், முழுமையான கர்நாடக சங்கீதம் அறிந்த ஒரு மென்மையான பாடகர் என்று பெயர் பெற்றார் உன்னிகிருஷ்ணன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். திரைப்படத்தை தயாரித்த கேட்டி குஞ்சுமோன் இயக்கிய சங்கர், அதாவது இயக்குனர் சங்கர் மற்றும் இந்த பாடல் வரிகளை எழுதிய வைரமுத்து அனைவரும் ஒரு மிக உச்சத்திற்கு சென்றார்கள். மிகவும் புலகாங்கிதம் அடைந்தார்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இந்த பாடலை பற்றி ஏ.ஆர். ரஹ்மானுடன் நெருங்கி பழகுபவர்களுள் ஒருவர் கூறிய ஒரு வார்த்தை. பாடல் பதிவு செய்யப்பட்டு அதை கேட்டவுடன் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த பாடல் ஹிட் ஆகுமா என்று சற்று சந்தேகப்பட்டாங்க. காரணம், டெம்போ மிக ஸ்லோவாக உள்ளதே, எப்படி இது சரியா வருமா சினிமாவிற்கு என்றெல்லாம் தனது சக நண்பர்களுடன் கேட்டாராம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதை பார்த்துக்கொள்ளலாம் என்று அதை விட்டு விட்டாராம். ஆனால் அந்த பாடலை கேட்க கேட்க மிக இனிமையாக இருக்கவே அப்படியே விட்டு விட்டார்களாம். வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. இப்படி பிறந்தது தான் உன்னிகிருஷ்ணன் பாடிய இந்த முதல் பாடல்.
உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய இரண்டாவது பாடல் எப்படி உதயமானது என்பதை அடுத்த வீடியோவில் நான் காண்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.